Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தில் நெசவு தொழிலாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாழைப்பந்தல் கிராமத்தில் நெசவு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மழை உள்ளிட்ட காரணங்களால் பல்வேறு வகையில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை ஸ்டாலின் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்தும் தங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் நெசவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாநகராட்சியில் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வ.உ.சி. நகர் 3வது தெருவில் மலம் கலந்த கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை தெரிவித்தும் திமுக மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். கார்த்திகை தீப திருவிழா நெருங்கி வரும் நிலையிலும் கிரிவலம் செல்லும் பாதையில் உள்ள இந்த அவலத்தை திமுக அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தலைமை ஆசிரியையை மாற்றக் கோரி வகுப்புகளை புறக்கணித்து அரசு பள்ளி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். திருக்கண்டலம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை ஷாமின் மாணவர்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும், பலமுறை பெற்றோர்கள் கண்டித்தும் தொடர்ந்து தரக்குறைவாக பேசுவதாக கூறி போராட்டம் நடத்தினர். பொதுமக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்களை தொடர்ந்து பள்ளி மாணவர்களும் போராட்டம் நடத்தும் அளவுக்கு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாட்டுத் தொழுவமாக மாறிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே போதிய பாதுகாப்பு வேலி அமைக்கப்படாததால் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பல மாடுகள் அலுவலகத்தில் உள்ள புல் மற்றும் செடிகளை மேய்ந்து வருகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாட்டுத் தொழுவமாக மாறி காட்சியளித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் விரைவில் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனப்பகுதியில் உள்ள சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் பாம்பார்புரம் பகுதியில் பழைய ஒரு வழி பாதையை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களை மாற்றியமைத்ததால் பாம்பார்புரம் பகுதியில் வியாபாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்க அதிமுக ஆட்சியில் திட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கமுனரி தீயணைப்பு நிலையம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தீயணைப்பு நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட கடந்த அதிமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு 2,81,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து தீய சக்தி ஆட்சியில் இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு அந்த இடம் புதர்மண்டி கிடக்கிறது. திமுக அரசு உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் இந்த தீயணைப்பு துறைக்காக இந்த இடத்த ஒதுக்கப்பட்ட இடம் 2,81,00,000 ரூபா அன்னைக்கு ஒதுக்கி அடிக்கல் நாட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணி பூசையெல்லாம் பண்ணி எல்லாமே ஒதுக்கி பண்டையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த விடியல் அதை கண்டுக்கிறாம இருக்காங்கிறது தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பால் கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊத்தங்கரை ஆவின் அலுவலகம் முன்பு கறவை மாடுகளுடன் பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பால் கொள்முதல் விலை குறைவாக இருப்பதால் தங்களுக்கு அதிக அளவில் நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தினர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஆம்னி பேருந்துகளுக்கு திசை திருப்பி அனுப்புவதாக குற்றம் சாட்டி அரசு விரைவு பேருந்து ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்துகளுக்கு பயணிகள் வரும் வழியில் உள்ள கதவை பேருந்து நிலையத்தை பராமரிப்பு செய்து வரும் தனியார் நிறுவனம் மூடியதால் அரசு பேருந்துகளுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததாக குற்றம் சாட்டினர். மேலும் பேட்டரி வாகனத்தில் அழைத்து வரும் பயணிகளை நேரடியாக ஆம்னி பேருந்துகளுக்கு கொண்டு விடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறையை சீரழித்து விட்டதோடு போக்குவரத்து கழகத்திற்கு வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக்கோரி பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.
காளப்பட்டி பெரிய விநாயகர் நகர் தெருவில் தார் சாலை முழுவதுமாக பெயர்ந்து குண்டும் குழியுமாக இருப்பதாகவும், சாலையின் இருபுறமும் புதர்கள் மண்டி வாகனங்கள் செல்ல முடியாமல் இருப்பதாகவும், மழைக்காலங்களில் சாலையில் வழுக்கி விழுந்து விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர், மாநகராட்சி நிர்வாகம் ஸ்டாலினின் விளம்பர திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் ஆகிய இடங்களில் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கங்கள் சார்பாக ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களின் இருசக்கர வாகன டாக்ஸிக்கு கேரளா, கர்நாடக மாநிலங்களில் அனுமதி அளிக்காத நிலையில் ஸ்டாலின் அரசு அனுமதி அளித்து அந்நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறி 150க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தீய சக்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். ராணுவ வீரர் குடும்பத்திற்கு வழங்கிய நிலத்தில் காவல் நிலையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணுவ வீரரின் குடும்பத்தினர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாமிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சித்தன் 1965ஆம் ஆண்டு ராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றிய போது இந்தியா பாகிஸ்தான் போரில் வீர மரணம் அடைந்ததால் அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிலத்தில் கருப்பூர் காவல் நிலையம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்தனர். இந்த நிலத்திற்கு தற்போது பட்டா வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டிய ராணுவ வீரரின் குடும்பத்தினர் அரசு கொடுத்த நிலத்தை அரசே பறித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் செயல்படாமல் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் இப்பகுதியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டது. சில மாதங்கள் மட்டுமே செயல்பட்ட இந்த சுத்திகரிப்பு நிலையம் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின் பராமரிப்பின்றி மூடப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் சேர்விளாகம் பகுதியில் நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பெயரளவில் நிவாரணத்தை அறிவித்துவிட்டு அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டத்தில் புயல் நிவாரண நிதி வழங்காததால் கிராம மக்கள் சாலை மறியல் மற்றும் வட்டாட்சியர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் மழையால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே கடும் பாதிப்புக்கு உள்ளானது. இதனால் குடும்ப அட்டை ஒன்றிற்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மேல்மலையனூர் வட்டத்தில் 2000 ரூபாய் தொகை வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மேல்மலையனூர் அவலூர்பேட்டை சாலையில் மறியலிலும் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு நிவாரணம் தருவதாக கூறி ஏமாற்றி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.